வணக்கம் மக்களே. ஜூன் 14 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா டாக்டர் ரெட்டிஸ் இவங்க ஜென்ரிக் வெர்ஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபைசரோட போசோலிஃப்ங்கிற ட்ரக்குக்கு. ஸோ இது வந்து ஒரு வகையான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவக்கூடியது. இது யூஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரிக் வெர்ஷனுங்கிறதுனால 180 டேஸ் வந்து இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டியும் கிடைச்சிருக்கு. ஸோ 180 டேஸ்க்கு இவங்களோட மெடிசன் ஜென்ரிக் வெர்ஷன் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ ஏத்தர் எனர்ஜி இவங்க 2500 crores ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவங்களோட போர்ட். ஸோ இது ஏர்லி ஜூலையில் இருக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் 1500 crores வரைக்கும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க 1 or more ட்ரென்ச்சஸில். JSW இன்ஃப்ரா இவங்க எக்ஸ்பான்ஷன் பிளான்ல இருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்க 6000 crores வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற பிளான்ல இருக்காங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் வழியாக. ஹிட்டாச்சி எனர்ஜி இவங்க 2000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட வடோடரா பிளான்ட்ல. ஸோ இது மூலமாக இவங்களோட பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலான் இருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 28க்குள்ள. ஸோ இது மூலமாக 1000 ஜாப்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிரியேட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. NSE IPOவோட ஒரு அப்டேட். ஸோ இவங்க வர வாரத்தில் டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ லிஸ்டிங் டிசம்பருக்குள்ளே எதிர்பார்க்குறாங்க. இது ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இது 20,000லேருந்து 25,000 crores வரைக்கும் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ IFCL இது மூலமாக பெனிஃபிட் அடைகிறாங்க. ஏன்னா IFCL NSEயில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நல்ல ப்ரைஸில் லிஸ்ட் ஆச்சுன்னா அவங்களோட ஷேர்ஸை ஆஃப்லோட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஜியோ IPO ரிலையன்ஸ் ஜியோ இவங்களும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட லிஸ்டிங் வந்து ஸோ லேட் 2026 இல்லைனா வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இதோட சைஸ் வந்து 35,000 crore-லேருந்து 40,000 crores வரைக்கும் இருக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. ரேசர் பே ஸோ இந்த IPOவும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 50% ஃப்ரெஷ் இஷ்யூவும் 50% ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாகவும் இவங்க வந்து IPO கொண்டு வராங்க. இந்த IPOவோட சைஸ் எதிர்பார்க்கப்படுறது 4,500 crore-லேருந்து 5,700 crores-ஆக இருக்குது. ஸோ இவங்க கான்ஃபிடென்ஷியல் மேனரில் டிராஃப்ட் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. இவங்க 2026லேயே லிஸ்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டர்ட்டில் மின்ட் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த IPOவோட டேட்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இந்த IPOவோட சைஸ் 1500 crore-லேருந்து 2000 crores வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் 19லேருந்து 23 வரைக்கும் இந்த IPO ஓப்பனில் இருக்கும். அலாட்மெண்ட் ஜூன் 24ம் லிஸ்டிங் ஜூன் 29ம் எதிர்பார்க்குறாங்க. ப்ரைஸ் பேண்ட் இன்னும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 660 crores, ரிமைனிங் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 10% அலோகேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவோட இன்ஷோர்டெக் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்டர் வெஞ்சர்ஸும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. வேதாந்தா டீமர்ஜர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டீமர்ஜ் ஆன என்டிட்டிஸ் 4 என்டிட்டிஸ் வந்து ஜூன் 15லேருந்து லிஸ்டிங்க்கு வராங்க. ஸோ இதில் வேதாந்தா அலுமினியமோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1.74 lakh crores-ஆக இருக்குது. இது இவங்களோட பேரண்ட் கம்பெனியான வேதாந்தாவை விட அதிகமாக இருக்குது. ஸோ வேதாந்தா பவர், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் இந்த 4 நிறுவனங்களும் லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து இவங்க ட்ரேட் டு ட்ரேட் செக்ஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் ப்ரைஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. CLSA இது ஒரு brokerage நிறுவனம். இந்த brokerage வந்து இப்போ இனிமேல் ரீபிராண்ட் ஆகுறாங்க. இவங்க சைட்டிக் செக்யூரிட்டிஸ் இந்த நிறுவனத்துக்கு கீழே இவங்க வர போகிறாங்க 2027லேருந்து. ஸோ இவங்களோட இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே CLSA வர போகிறாங்க. மோத்திலால் ஆஸ்வாலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. UBS 1150 டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசனாக இவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத் ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு பல நிறுவனங்கள் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. JP Morgan ஓவர் வெயிட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 6,430 கொடுத்துருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால் 6,248ம், பிரபுதாஸ் லில்லாதர் 6,300ம் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா 2-wheeler இண்டஸ்ட்ரியில் 7 to 8% ஆஃப் க்ரோத் வந்து மிட் டேர்ம் பேசிஸில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. டாடா மோட்டார்ஸ் இவங்களோட கார்ஸ் SUVஸ்க்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க 1.5%
வரைக்கும். இது வந்து ஜூலை 1லிருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. இது வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரெண்டுக்குமே இவங்க வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இதுக்கு ரீசனாக வந்து இன்புட் காஸ்ட்ஸ் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க சனோஃபி இந்தியாவில் கூடுதலாக 1.14% ஆஃப் ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஜூன் 12 இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் வழியாக இந்த அக்விசிஷனை பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க 83 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த நிறுவனத்தில் 3.79% ஆஃப் ஹோல்டிங் வந்து மார்ச் குவார்ட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. ஹிந்துஸ்தான் இன்சுலேட்டர்ஸ் இவங்க 2:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஆனால் இது வந்து ஜூலை 26 இந்த இயர்க்குள்ளே வந்து ஜூலை 26க்குள்ளே கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்ட் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 17 கொடுத்துருக்காங்க. பைபேக்கோட ப்ரைஸ் 1125. ஸோ 720 crores பைபேக் பண்ணுறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக இந்த பைபேக் வந்து ஜூன் 23லேருந்து ஜூன் 30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஜெரோதா வழியாக எப்படி பைபேக்குக்கு அப்ளை பண்ணலாங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டேக்ஸ் கேல்குலேஷனும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜோஜோ லிமிடெட் இவங்க 1:2 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 5 மாற்றுறாங்க. இதுக்கு இவங்களோட போர்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. HPCL ஃபைனல் டிவிடெண்டாக 19 rupees 25 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 14 கொடுத்துருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் இவங்க HBL இன்ஜினியரிங்கோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் அஃபிஷியலாக வந்து இப்போ கிரீன் மரிடைம் ப்ரொபல்ஷன் பிரைவேட் லிமிடெடை வந்து நிறுவியிருக்காங்க ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக. ஸோ இதில் கொச்சின் ஷிப்யார்டுக்கு 40% ஹோல்டிங் இருக்கும். இது மூலமாக இவங்க குளோபல் அண்ட் டொமஸ்டிக் மரிடைம் செக்டாரில் ஸோ எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. சாத்விக் கிரீன் எனர்ஜி இவங்க 80% ஆஃப் ஸ்டேக்ஸை மெல்கான் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூவேஷன் 2.4 crores இருக்குது. NLC இந்தியா ப்ரிஃபர்டு பிட்டராக இருக்காங்க 2 கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸ் தெலுங்கானாவில். ஸோ இது மூலமாக இவங்களோட போர்ட்ஃபோலியோவை இவங்க லிக்னைட் மட்டும் இல்லாமல் ஹை வேல்யூ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லைக் வெனடியம் அண்ட் டைட்டானியம்லையும் இவங்க வந்து கால் பதிக்கிறாங்க. அசோகோ பில்கான் இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து இது மூலமாக இவங்க ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பார்க்கை ஜெய்ப்பூரில் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட் மூலமாக. JSW எனர்ஜி ஸோ இவங்க வந்து 100% ஆஃப் ஈக்விட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1410 crores. ஸோ MCCPL என்ற நிறுவனத்தில் இவங்களுக்கு 300 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது சத்தீஸ்கரில். ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷனுக்காக இம்போர்ட் பண்ணியிருக்க குட்ஸ்க்காக. ஸோ இது வந்து எப்பத்துலேருந்துனா April 1, 2019 Jan 31, 2026 வரைக்கும் நடந்த இம்போர்ட்ஸ்க்காக இதை வந்து இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பயனடைகிற ஸ்டாக்ஸ் வந்து எம்டார் டெக்னாலஜி, வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ், பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ், LNT, BHEL இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் அடைகிறாங்க. வோடஃபோன் ஐடியா வந்து ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஆஃப் வாரண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஆதித்யா பிர்லா குரூப் 4730 crores ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த நிறுவனத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.